அன்பான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் அப்டேட்டை தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியில் ஒரு அங்கிள் வந்து வேறு லெவலான ஒரு நியூஸை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நார்மலாக நம்மள வரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வேறு லெவலான கேள்வி தான். அந்த கேள்வியெல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் இன்னும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இந்தமாதிரி அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஸ்கூல் திறக்கிறது 10 மாதம் ஆக போகுது. இன்னும் அந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்னும் திறக்கல. 10 மாதம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் நவம்பர் 16ஆம் தேதி திறக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் அப்பயும் திறக்கல. அப்புறம் நவம்பர் 9ஆம் தேதி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோட ஃபார்மு எப்படி அந்த பேஸில் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். சரிங்களா? இந்த தடவை பொங்கல் கழிச்சு பள்ளிகள் திறக்கலாமான்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. அதோட ஃபார்மு தான் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இந்த பள்ளிகளை திறக்கலாமா, பள்ளிகளை திறக்க வேண்டாமான்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்ம் இன்றைக்கி வந்து நம்ம தமிழக அரசு புது ஃபார்மேட்டில் விட்டுருக்காங்க. சரிங்களா? நேரில் வர இயலாத பெற்றோர்கள் இணைய வழியில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நேரில் வர முடியாதவங்களை அவங்க இணையத்தில் வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கூல் பண்ண பொங்கல் கழிச்சு திறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்து கேட்பது இது 2வது நாளாக நடைபெறுகிறது. 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே கருத்து எப்போ வேணால் எந்த ஸ்கூலில் வேணால் கேட்டு இருந்துக்கலாம். உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி நீங்கள் கருத்து கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வருங்கால மாணவர்கள் இப்போ சப்போஸ் இன்னும் மாணவர்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி போனீங்களா போலியான்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த அங்கிள் யாருப்பா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 10th வந்து ஆல் பாஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி 11th வந்து அக்கௌண்டன்சி கெமிஸ்ட்ரி ஆல் பாஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன கேட்டது பார்த்தீங்கன்னா, இவரோட பையன் வந்து 12வது படிக்கிறாரு. இவர் வந்து அக்கௌண்டன்சி குரூப் எடுத்திருக்காரு, அதாவது காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காரு. இதில் இவன் டெபிட் கிரெடிட்லாம் 11th இவனுக்கு தெரியல சார். 11th ஆல் பாஸ் போட்டிங்க அவனுக்கு. 12th அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் ஜான்வரி ஸ்கூல் திறந்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் தான் இருக்குது. 2 மாதம் என்ன சார் நீங்கள் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வேணால் ஸ்கூல் திறக்கலாம், என் பையனை இன்றைக்கா அனுப்புறது கூட நான் ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஒரு அற்புதமான கேள்வியை வச்சுருக்காரு. என்ன அதான் இந்த கேள்வி தான். அவன் 11th ஆல் பாஸ் போட்டிங்க, அவன் 12th இத்தனை நாள் அவன் இப்போ ஆன்லைன் கிளாஸில் ஒழுங்காக படிக்கலை. ஆனால் இந்த 2 மாதத்தில் மட்டும் நீங்கள் எப்படி படிக்க வச்சுன்னு உறுதியாக சொல்கிறீங்க? அதுக்கு மட்டும் ஒரு விடை கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நண்பா. இது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் போர்ஷனை 2 மாதத்தில் யாராலுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான யாராலுமே முடியாது. அப்துல் கலாமே வந்தால் கூட முடியாது நண்பா. நான் எதை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஏன்னா 2 மாதத்தில் எந்த ஸ்டூடெண்ட்டாலுமே படிக்க முடியும். ஆல்ரெடி தொடர்ந்து படிச்சிருந்தால் கண்டிப்பாக முடியும் நண்பா. ஆனால் இந்த 2 மாதத்தில் முடியாது நண்பா. அதனால் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து மேபி இந்த பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக நான் பொங்கல் கழித்து திறக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் அப்டேட் பார்த்தா அந்த 2 மாதத்துக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பின்னர் அறிவிக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நண்பா.